அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றைய 5வது நாளினுடைய தராவீஹை ஜமாத்தாக தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அத்தாஹுல்லாஹு தஆலா மிஸ்லமன் ஸல்லா ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் வ மஸ்ஜிதில் மதீனா வ மஸ்ஜிதில் அக்ஸா. இன்றைய தினம் யார் ஜமாத்தாக தராவீஹினுடைய தொழுகை தொழுதார்களோ அவர்களுக்கு 3 பள்ளிவாசல்களிலே தொழுத நன்மை கிடைக்கும். பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பள்ளிக்கு நீங்கள் பயணம் செய்து அங்கு போய் தொழுகலாம் என்று சொன்னார்கள். ஒன்று கஅபத்துல்லா என்கிற மஸ்ஜிதுல் ஹராம், அங்கு தொழுதால் ஒரு தொழுகைக்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கிறது. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பள்ளிவாசல் மதீனாவில் இருக்கிறது, அங்கு தொழுதால் 50,000 நன்மை கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற பைத்துல் முகத்தஸை சொன்னார்கள், 25,000 நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுடைய அருளால் நம் அனைவருக்கும் அந்த நன்மைகளை அடைகிற பாக்கியத்தையும் அந்த இடங்களுக்கு சென்று அதை சந்திக்கின்ற பாக்கியத்தையும் அல்ல தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே ஒன்று, வரப்புகல் கஃபூருதுர் ரஹ்மா லவ் யுஆகிதுகும் பிமா கஸபு, அதாவது அல்லாஹ் தஆலா வரப்புகல் கனியுதுர் ரஹ்மா யஷா யுதுஹிபுக்கும் வ யஸ்தக்லிஃபு மின் பஅதிக்கும் மா யஷாஉ கமா அன்ஷாக்கும் மின் துர்ரியத்தின் கௌமன் ஆகரீன் என்று சொல்கிறான். அல்லாஹ் மிக கிருபையுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அருள் என்பது உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் இந்த இடத்திலே கொண்டு வருவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமலானினுடைய முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10 என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளை இறக்குகிறான் சுபஹுடைய நேரத்தில். அதிலே 20 பங்கை மக்காவிலே வசிப்பவர்களுக்கும், மீதம் இருக்கிற 20 பங்கை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், அதற்கு அடுத்து மிச்சம் இருக்கிற அத்தனை பங்குகளையும் காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் என்று அல்லாஹ் பிரித்து தன்னுடைய ரஹ்மத்துக்களை இறக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளின் மீது காட்டுகிற அன்பும், ஒரு குதிரை தன்னுடைய குட்டியின் மீது கால்கள் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய குட்டியின் மீது ஒரு குதிரை காட்டுகிற அன்பும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது காட்டுகிற அன்பும் அல்லாஹ்வினுடைய கருணையிலிருந்து ஒரே ஒரு துளிதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் ஒரே ஒரு பங்கை உலகவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறான். மீதம் இருக்கிற 99 பங்கு ரஹமத்தை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். ஏன்னா ரஹமத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய இரக்கமும் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் மனுஷன் பாவம் செஞ்சாலும் அதை பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பதிலே அல்லாஹ்வை விட மிக பெரியவன் யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவன். ஏன்னா இந்த மக்கள் அவனுக்கு குழந்தை இருக்கிறது, அவனுக்கு இணை இருக்கிறது, மற்ற கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதாகவெல்லாம் அழைக்கிறார்கள். அதை எல்லா விஷயங்களையும் செவிமடுத்து கொண்டு இறைவன் பொறுமை காத்து கொண்டிருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்கள் வீட்டுக்கு ஒருத்தரை விருந்துக்கு அழைக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களையே அவர் என்ன செய்கிறார்? திட்டுகிறார் என்று சொன்னாலோ, நீங்கள் கட்டிய வீடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் கொடுத்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு கோபம் வருமா இல்லையா? ஆனால் அதுபோலத்தான் இறைவன் எல்லாரையும் படைத்திருக்கிறான். ஆனால் எல்லாரையும் அவரவர்களினுடைய இஷ்டத்திற்கு விட்டிருக்கிறான். காரணம் என்னன்னா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து மிக பெருசு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதனால தான் இந்த 10 நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் அடுத்தவர்களுக்கு காட்டுகிற ரஹ்மத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் கருணை இரக்கமும் இருக்கும். ஆனால் அந்த கருணையும் இரக்கமும் அடுத்தவர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்துகிற போது தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தன்னுடைய பேர குழந்தைகள் 2 பேர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு முத்தமிடுகிறார்கள். ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற சஹாபி சொன்னாங்க, நாயகமே எனக்கு 10 குழந்தைகள் இருக்கு, யாருக்குமே நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படின்னா. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை விட்டு ரஹ்மத்தை எடுத்து விட்டாங்க என்று பொருள். சிறுவர்களை பார்த்தால் அன்பு செலுத்த வேண்டும், பெரியவர்களை பார்த்தால் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி யார் செய்யலையோ அவர்கள் உண்மையான முஸ்லிம் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். பூமியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுங்கள், அதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் ஒரு பெரிய பாவி, ஆனால் கிணத்துக்குள்ள போய் அவர் தண்ணி குடிக்கணும்னு போயிட்டு வெளியில வருகிற போது ஒரு நாய் அவரை நோக்கி கால்களை தூக்கி கொண்டு வந்தது. அப்ப அந்த நாயை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நாய் செத்து போற கண்டிஷன்ல இருக்குது, தண்ணி கொடுக்கலன்னா செத்து போயிடும். அதனால தன்னுடைய காலணியை கலட்டி அதுல தண்ணீர்களை மொண்டு அந்த நாய்க்கு கொடுக்கிறார். இவர் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று ஹதீஸ் சொல்கிறது. அப்ப நிறைய மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். சில பேர் காக்காவுக்கு உணவு வைக்கிறது பார்த்திருப்போம், நாய்களுக்கு உணவு வைக்கிறது பார்த்திருப்போம். இஸ்லாம் இதை எதையுமே தடை செய்வது கிடையாது. உங்களால் முடிந்த வரையிலும் ஜீவராசிகளுக்கு என்ன செய்யுங்கள், உங்களுடைய உணவுகளை நீங்கள் கொடுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய அதாபுகளை லேசாக்குவான், உங்களுக்கு ரிஸ்க்குகளை கொடுப்பான் என்றுதான் இஸ்லாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். குழந்தைகள் அழுகிற குழந்தைகள் இந்த உலகத்தில் இல்லை என்றால், பால் குடிக்கிற குழந்தைகள் இல்லை என்றால், அதாவது கால்நடைகள் இல்லை என்று சொன்னால், இப்படி சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அடுக்கிக் கொண்டே போவார்கள். உலகத்தில் கால்நடைகள் இருக்கு, அதனால வாய் பேச முடியாது. ஆனால் அவைகளுக்கு நீங்கள் காட்டுகிற கருணையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான். மழை தொழுகை என்று இஸ்லாத்தில் ஒரு தொழுகை இருக்குது. மழையே பெய்யலன்னும் போது கிதாபில் எழுதுவாங்க, உலகத்தில் இருக்கிற உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அழைத்து கொண்டு ஈத்கா மைதானத்துக்கு போங்க, போய் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று வரும். அப்போ கீழே ஏன் எழுதுவாங்கன்னா, மனிதர்கள் பாவிகள், ஆனால் அல்லாஹ் தஆலா மிக கருணையான, மனிதன் மீது கருணை காட்டாவிட்டாலும் அந்த ஜீவராசிகளை கொண்டாவது அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னமா துர்ஸகூன பி துஅஃபாயிக்கும், உங்களுடைய வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா, அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கோங்க, அவங்களை கொண்டு தான் உங்களுடைய வீட்டினுடைய ரிஸ்க். எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதற்கு ஹதீஸிலே ஒரு ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஜுலுன் லம் யஅமல் ஹைரன் கத்து, ஒரு மனிதன் எந்த விதமான அமலையுமே செய்யலை, அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போகும்போது தன்னுடைய மகன்கள்கிட்ட அவர் சொன்னார், தம்பி, என்னுடைய பிணம் கூட, என்னுடைய உடல் கூட அல்லாஹ்வுக்கு கிடைத்தால் அல்லாஹ் கட்டாயமாக வேதனை செய்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன், அதனால் என்னை இந்த உலகத்திலேயே எரிச்சிருங்க, என்னுடைய உடலை எரித்து அதனுடைய பாதையை கடலிலே கலந்து விடுங்கள், மீதி பாதையை காற்றிலே கலந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கு என்னுடைய துகள்கள் கூட கிடைக்கக்கூடாது, ஏனென்றால் நான் மிகவும் அல்லாஹ்வினுடைய அதாபை பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளும் அப்படியே செய்தார்கள். அப்போ அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன், அதனால் காற்றுக்கு உத்தரவிட்டான், அவருடைய துகள்கள் ஒன்று சேர்க்கப்பட்டது. அதே போல கடலுக்கு உத்தரவிட்டான், அந்த துகள்கள் ஒன்று சேர்ந்தது. அவருடைய உடல் ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் அந்த மனிதரிடத்திலே கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? அப்போ அந்த மனிதர் சொன்ன வாசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹஷ்யதிக வ அன்த அஅலம், இறைவா, உனக்கே தெரியும், நான் உனக்கு மிக அஞ்சுகிறேன், அதன் காரணமாக நான் இப்படி செய்துவிட்டேன் இறைவா அப்படின்னு சொன்னபோது அல்லாஹ், என்னுடைய அச்சத்தினால நீ இப்படி செஞ்சுட்டையா, நீ பாவியாக இருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்திலே என்னுடைய அச்சம் உன்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டதே, அதனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். பாருங்கள், அல்லாஹ்வினுடைய கருணை அளப்பெரியது. ஆனால் மனிதன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுதான் மனிதனுடைய இயல்பாகவே போய்விட்டது. அல்லாஹ் சில இடத்துல கேட்கும்போது, வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாருங்க இருக்கிறான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ மனிதன் முதலிலே இதை விளங்க வேண்டும், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், நம்முடைய பாவத்தை அவன் மன்னித்து விடுவான் என்று ஒரு மனிதன் உறுதி கொண்டாலே ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும்.
அதே மாதிரி அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்வார்கள். புகாரி முஸ்லிமிலே நசையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்ன ரஜுலன் லம் யஅமல் ஹைரன் கத்து. ஒரு மனுஷன் எந்த விதமான அமலையுமே செய்யலங்க. வகான யுதாயினுன் நாஸ, மக்களுக்கு கடன் கொடுப்பார், அவருடைய வேலை அதுதான். ஆனால் கொடுத்ததற்கு பிறகு ஃபயகூலு லி ரசூலிஹி, கடன்களை வசூலிப்பதற்கு ஒரு நபர் அவர் வச்சிருப்பார் வேலைக்கு. அந்த நபரிடச்சரை அந்த மனிதர் சொல்லுவார், ஹுதுமா தயஸ்ஸர, மக்கள் திருப்பி எதை அவங்களால கொடுக்க முடியுமோ கடனை அதை மட்டும் வாங்கிக்கோ, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நம்ம மக்களை கஷ்டப்படுத்தலைன்னு சொன்னால் அல்லாவும் நம்மை கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவார். அதே போல் அந்த அடிமையும் செய்து வந்தார். அதற்கு பிறகு மக்களிடத்திலே அவரை நீதிபதியாக நியமித்தாலும் அதே போலத்தான் சொல்லுவார், மக்கள்கிட்ட ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அல்லாஹ்வும் அவரிடத்திலே சிரமத்தை படுத்தவில்லை, அல்லாஹ் அவரை விட்டுவிட்டான் என்பது வரலாறு. அப்போ எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பது மனிதன் நிர்ணயிப்பது அல்ல, அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்படுவது. அதனால் இந்த அமல் சின்னது தானே அப்படின்னு நினச்சி எந்த அமலையுமே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அதே மாதிரி ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யுனஸிலுல்லாஹு குல்ல யௌமின் மிஅத்த ரஹ்மத்தின், 100 ரஹ்மத்துகளை ஒரு நாளைக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே இறக்குகிறான். அதிலே சித்தூன மின் ஹாலி தாயிஃபீன, 60 காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ முடிந்தால் அந்த உம்ராவினுடைய பாக்கியத்தை அல்லது ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நாம் விரைவிலே அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதே மாதிரி 20 ரஹ்மத், 60 தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 20 ரஹ்மத்தை மக்காவிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் மீதம் இருக்கிற 20ஐ உலக மக்கள் அனைவருக்கும் தருகிறான் என்று சொன்னார்கள். அதனால ஹஜ்ஜும்ராவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய காசு பணங்கள் இருக்குது, ஆனால் நாளைக்கு நம்ம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மௌத்தானதுக்கு பிறகு மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, யா அல்லாஹ் அசத்தக்க, நான் என்ன செய்கிறேன் உன்னுடைய பாதையிலே சதக்கா செய்கிறேன் யா அல்லாஹ்னு கேட்பானா. அந்த நிலைமைக்கு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அப்போ தான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து நமக்கு விரைவாக கிடைக்கும். மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபியை அனுப்பினான். அந்த நபிக்கு எல்லா விதமான செல்வங்களும் தோட்டங்களும் துறவுகளும் மனைவி மக்களும் இருந்தார்கள். அப்ப ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டதாக எழுதுவார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அய்யூப் நபி தான், ஆனா அவருக்கு எல்லா வசதியும் நீ கொடுத்துருக்க யா அல்லாஹ், அதனால தான் அவர் வணக்கசாலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இவர் என்னுடைய அடியான், என்னுடைய நபி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அத்தனையும் அழிந்து போய்விடும். எல்லாமே அழிந்து போய் மனைவி மக்கள் எல்லாம் போய்விடுவார்கள், ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இருப்பார்கள். அப்ப உடலெல்லாம் புழு பூத்து போய் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு நபர் அவர்களுக்கு பக்கத்திலே போய் அவருடைய வாய் அசைந்து கொண்டிருக்கிறது, என்ன சொல்கிறார் என்று பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் காது கொடுத்து. அப்போதும் அவர் சொன்னார், யா அல்லாஹ் அன ராதின் அன்க யா அல்லாஹ் ஃபி ஹாதல் ஹால், யா அல்லாஹ் இந்த நிலைமையிலேயும் நான் உன்னை பொருந்திக் கொள்கிறேன், உன் மீது கோபப்படவில்லை யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு திக்கரை சொல்லுவான், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ மிகப்பெரிய கிருபையாளன் யா அல்லாஹ். உடம்பு சரியில்லாத போது அல்லாஹ்வை குறை கூறுபவர்கள் இருக்கலாம், ஆனால் அர்ஹமுர் ராஹிமீன் நீ என்று புகழ்பவர்கள் இந்த நபியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அப்ப அதனால தான் அல்லாஹ் அவர்களை பற்றி சொன்னான், வஹப்னா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், இவர் இப்படி புகழ்ந்ததன் காரணமாக, சோதனைகளை சகித்து கொண்டதன் காரணமாக நாம் அவருக்கு என்னென்ன விஷயங்களை அவரிடத்திலிருந்து நாம் பறித்தோமோ அந்த அத்தனையையும் மீண்டும் அவருக்கு நாம் கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின்னா, நம்மின் புறத்திலிருந்து ரஹ்மத்தாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சோதனைகளிலே சபுர் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து 4வது விஷயம், ஒரு மனிதன் சோதனையிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அவன் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அவன் தப்பித்து கொள்ளலாம்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் கிட்ட இந்த முதல் 10 ரஹ்மத்தை நம்ம கேட்கறதுக்கு ரீசன் என்னன்னா, மீதம் இருக்கிற 11 மாதங்களும் தவறி விட்டு என்னை காப்பாற்றி விடியா அல்லாஹ் என்கிற ஒரே நோக்கம்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் இந்த 10 கேட்பதற்கு காரணம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் இன்சானி லம்மத்தும்பி இப்னி ஆதம, ஆதமுடைய மகன் அத்தனை பேருக்குமே 2 நபர்களினுடைய பங்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று ஒரு மலக்கினுடைய பங்கு, இன்னொன்று ஷைத்தானினுடைய பங்கு. மலக்கை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் ஒவ்வொரு நபருக்கும், அதே போல ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஷைத்தானுடைய பங்கு என்னன்னா, கெட்ட விஷயத்தை செய்ய சொல்லி அவன் சொல்லுவான். ஷைத்தான் சொன்ன உடனேயே அந்த மலக்கு என்ன செய்வாங்க, அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் அப்படின்ற வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே போடுவார்கள். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனசில் கை வச்சு சொல்லுங்கள், தவறு செய்வதற்கு முன்னால் இது தவறு என்பது நம்முடைய உள்ளத்திலே போடப்படுகிற ஒரு உண்மை. ஆனால் அதையும் மீறித்தான் மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தவறுகளை செய்து விடுகிறான். அல்லாஹ் அந்த தவறுகளை எல்லாம் விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து நமக்கு தேவை. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜுலைஹா அம்மையாரிட பற்றி அவங்கள்ட்ட அந்த இட்டுக்கட்டுதலுக்கு ஆளாகிற போது அவங்க சொல்லுவாங்க, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த கருணையும் ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய நப்சும் கெட்டதைத்தான் ஏவி இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே அடைகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அதே போல 5வதாக ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹமத்து வேணும்னு சொன்னால், அல்லாஹ் யாரை ரஹ்மத் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். ஒரு சஹாபி வருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நாயகமே 3 1 பங்கு இரவிலே நான் ஸலவாத் ஓதுகிறேன், அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். பாதி இரவு வரைக்கும் நான் ஓதுகிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுமையாக அந்த மனிதர் இரவு முழுவதுமே நாயகமே உங்கள் மீது ஸலவாத்து ஓதுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இதன் துஃபரு தம்புக வத்தகுஃபா ஹம்முக, உன்னுடைய கவலைகள் நீங்கிவிடும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பார்கள். ஒரு மனிதனுக்கு வேற என்னங்க வேணும்? இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அடைவதற்குண்டான இந்த 5ஐயும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.